நீங்க எவ்வளோதான் அமைதியாயிருன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபயர் அலாம் அடிச்சுட்டே இருக்கா? நிறுத்த முடியலையா? அதுதான் ஓவர் திங்கிங். இது உங்கள் சுவினோவா ஸ்டோரிஸ் எபிசோட் 5 காமிங் தி அலாம். சுவி கேட்டான், சார், என்னோட பிரெயினில் அலாம் விடாமல் அடிக்கும்போது எப்படி காம் டவுன் பண்ணுறது? நோவா சார் மெதுவாக சிரிச்சாரு. அதை காம் டவுன் பண்ணணும்னா உன்னோட பிரெயினோட சிஇஓ ஆல தான் முடியும் அப்படின்னு சொன்னார். சுவி குழப்பமாக கேட்டான், பிரெயினில் சிஇஓவா? அது யாரு சார் அப்படின்னு. நோவா சார் சொன்னார், அதுதான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு. நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த அமிக்டலா உன்னோட லிம்பிக் பிரெயினில் இருக்கு சுவி. அது எமோஷனல் பிரெயின்னு சொல்லுவாங்க. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்றது உன்னோட திங்கிங் பிரெயின் அப்படின்னு சொன்னார். சுவி மறுபடியும் குழப்பமாக பார்த்தான். நோவா சார் சிரிச்சுட்டே சொன்னார், இன்னும் எளிமையாக உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு. லிம்பிக் பிரெயின் ஒரு பெரிய யானை மாதிரி, வலிமையானது, சக்தி வாய்ந்தது, உணர்ச்சிகளாலும் பயத்தாலும் இயங்குற ஒரு பகுதி அந்த பிரெயினில். ஆனால் அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரு கை தேர்ந்த பாகன் வேணும்ல, அதுதான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். பாகன் ஸ்மார்ட்டாகவும் ட்ரெயின்டாகவும் இருந்தால் தான் யானையை சரியான பாதையில் வழி நடத்த முடியும். அதே மாதிரி உன்னோட திங்கிங் பிரெயின் ஸ்ட்ராங்கானா உன் ஃபயர் அலாம் சிஸ்டம் காம் ஆகிடும். சுவி கேட்டா, அதுக்கு என்ன பண்ணணும் சார்? முதல்ல ஆழமாக மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடு. இப்படி லாங் அண்ட் டீப் ப்ரீத் பண்ணுறதுன்றது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. அது உன்னோட பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும், நீ சேஃப் அப்படின்னு. அந்த சிக்னல் போன உடனே அலாம் ஆட்டோமேட்டிக்காக காம் டவுன் ஆகிடும், பதட்டமும் குறைஞ்சிடும். ரெண்டாவது, உனக்கு வர தாட்ஸ்க்கு பெயர் வை. இது ஓவர் திங்கிங் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லு. தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்க்கு நீ லேபிள் பண்ணும்போது பிரெயினுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அது அந்த தாட்ஸோட பவர்ஸை கம்மியாக்கிடும். நோவா சார் சொல்ல சொல்ல சுவி ட்ரை பண்ணினான். அவனோட மனசு காமாரத்தை அவன் ஃபீல் பண்ணான். ஆனால் இன்னும் தாட் ஃப்ளோ இருந்துகிட்டே இருந்துச்சு. அவன் சார் கிட்ட கேட்டான். சார் சொன்னார், ஓவர் திங்கிங் தாட்ஸ் எல்லாமே வீட்டு கதவை தட்டுற சேல்ஸ்மேன் மாதிரி சுவி. எல்லாரும் சொல்கிறதையும் நீ வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹாய் சொல்லி புன்னகைச்சிட்டு கதவை மெதுவாக மூடு. தாட்ஸ் வந்தால் அதை வேடிக்கை பாரு, அதுக்குள்ளே நுழையாத, வெறும் பார்வையாளராக மட்டும் இரு அப்படின்னு நோவா சார் சொன்னார். காம் மைண்ட்னா தாட்ஸ் இல்லாத நிலை இல்லை, அதை அமைதியாக பார்க்கும் திறமை தான். உங்களுக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் சுவினோவா ஸ்டோரிஸ், நம்ம மனதை நாமளே புரிந்து கொள்ள உதவும் குட்டி கதைகள்.